லாஸ்ட் இயர் நம்ம செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா வயநாடு பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வயநாடுக்கு ட்ராவல் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கான்டாக்ட் நம்பரை வச்சு நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருந்தீங்க நம்ம ஃபாலோவர்ஸ். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வயநாடு வந்து 2022 அப்புறம் பார்த்தா நிறைய அட்வென்ச்சர் கேம்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் உள்ள கொண்டு வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருந்தது. பட் லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்து வயநாடு டோட்டலாக ஒரு கொலாப்ஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ரியல் ஃபேக்ட் வந்துட்டு வேற மாதிரி இங்கே வந்து லைவாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் தெரிஞ்சுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வயநாடுங்கிறது ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட். டிஸ்ட்ரிக்ட்ல டோட்டலாக பாதிக்கப்பட்ட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 ஏக்கர் லேண்ட் மட்டும் தான். பட் அது பாதிப்பு அதிகம் தான். நிறைய பேர் இறந்துருக்காங்க. அவங்களுக்கான சஃபர் ஆனது நிறைய தான். பட் அப்போ நம்ம நிறைய சப்போர்ட்ஸ் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கான ரெக்கவரி மெட்டீரியல்ஸ் கொடுக்கறது, வேற ஃபண்டு ரைஸ் பண்ணி கொடுக்காம நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தோம் தமிழ்நாடு சைட்ல இருந்துட்டு. பட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்ல வயநாடு பொறுத்தளவுக்கு ஒரு 80% மேலே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாவோ இன்டெரக்டாவோ டூரிசம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ இங்கே டூரிஸ்ட் வர ரொம்ப கம்மியாயிட்டாங்க. இங்கே வயநாடோட இப்போ டூரிசம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரொம்ப லோவா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. யாருன்னா பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இயர் வீடியோ போட்டுருப்போம். அதில் சீப் ஆப்ரேட்டர்ஸாக இருக்கட்டும், அங்கே ரெசார்ட்ல இருக்கிற ரெசார்ட்ஸ் ஓனர், அங்கே ஒர்க் பண்ண ஸ்டாஃப்ஸ், இந்த மாதிரி டோட்டலாக எல்லாமே ஒரு பாதிப்புக்குள்ள தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு டேட்டா சொல்றாங்க, ஒரு 8000 பேர் வாங்கி வந்துட்டு போற டூரிஸ்ட் பிளேஸ்ல ஒரு 200 பேர் தான் வராங்க சொல்லிட்டு. அது எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ வந்து வயநாடு பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக மாறிடுச்சு. ஒரு பெரிய பாதிப்பு இல்லாத இடமாவோ இல்லை வந்துட்டு ஒரு அன்சேஃப்டி இடமாவோ கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக டிராவல் பண்ணலாம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வயநாட்டில் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் சொல்லலாம் ஃபீல்டில் இறங்கி நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வயநாடுக்கு டிராவல் பண்ணுறதுக்கு நம்ம முடிஞ்ச சின்ன சப்போர்ட், சின்ன சின்ன கிவ்அவேஸ், அது பார்த்தீங்கன்னா நம்ம ரெசார்ட் ஸ்ட்ரீம்லாம் பேசிட்டு அவங்களும் ஒரு பாதிப்பில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க சின்ன டிஸ்கவுண்ட் தர சொல்லிட்டு நிறைய பேர் டிராவல் பண்ண வைக்கிறதுக்கு நெக்ஸ்ட் ஒரு 10 to 20 டேஸ்க்கு வந்து ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க வீடியோவில் போயிட்டு வயநாட்டில் கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கூட பார்த்தீங்கன்னா 1-2 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்ஸ் தான் புதுசு ஆட் பண்ணியிருக்காங்க. வயநாடு வந்து நீங்கள் எங்கன்னா ஃபுட்லாம் சாப்பிடலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கலந்த ஒரு மிக்சடான ஒரு டிஃபரெண்டான வீடியோவாக இருக்கும். வாங்க வீடியோவில் போயிட்டு ஃபுல்லாக பார்ப்போம். நாங்கள் எப்பயும் போல ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 4 பேர் வந்து வயநாட்டில் ஒரு நிறைய ஸ்பாட்ஸ் புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. புதுசாக மீன்ஸ் இப்போ தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்ச ஒரு கிளாஸ் பிரிட்ஜாக இருக்கலாம், இல்லை புதுசாக ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி சில பிளேஸ் பார்க்கலாம். ஒரு வைல்ட் லைஃப் சஃபாரி போட்டு அப்படியே ட்ரக்கிங் போகலாம் ஒரு பிளானில் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 4 பேர் ஜாலியாக கிளம்பி போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் மார்க்கெட் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நேமுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா போட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. சில பொருட்கள் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். சில கேம்ஸ் எல்லாம் அங்கே புதுசாக ஆட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் விளையாண்டு பார்த்துட்டு அப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கே வெளியே வந்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூக்குடல் லேக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் லாஸ்ட் இயர் போகிறப்ப அந்த லேக்கில் வந்துட்டு பெருசாக பூக்கள் எதுவும் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளூ கலரில் ஒரு பூக்களாக இருந்தது. சரி, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ள போயிருந்தோம். டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ள போயிட்டு போட்டிங் போயிட்டு தென் வெளியே வரமே தான் ஜஸ்ட் ஒரு கேஷுவலாக வந்துட்டு இப்போ எப்படி வயநாடு இருக்கு, நிறைய பேர் வராங்களான்னு சொல்லிட்டு போட் ஆப்ரேட்டர் நாங்கள் கேட்டிருந்தோம். கேட்கும் போது தான் தெரிஞ்சது அவர் மாதிரி ஃபீல் பண்ணி பேசியிருந்தாரு. அந்த வீடியோஸ் நீங்களே பாருங்க. இப்போ வந்து லேண்ட் ஸ்லைடு நடந்தது இந்த ஏரியாவில் இல்லை. இது வந்து இங்க இருந்து 10, 20, 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இங்க எல்லாம் சேஃபா இருக்கு. இப்போ இங்க இன்னும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. இந்த லேண்ட் ஸ்லைடு வந்தது மெப்பாடி சொல்லுவாங்க. அது இங்க இருந்து கொஞ்சம் தூரத்தில் இங்க எல்லாம் இப்போ சேஃப் தான். எல்லா இடமும் ஓப்பன் ஆயிடுச்சு. தமிழ்நாடுல இருந்து வந்து இங்க ரொம்ப சப்போர்ட் கிடைக்குது. தமிழ்நாடுல இருந்து பரவாயில்லாம ஓடுதுங்க. முதல்ல கொஞ்சம் டல்லா இருந்தது, கொஞ்சம் சுமாரா போகுது. அப்புறமேல தான் இந்த ஒரு சீரியஸ்னஸ் லைட்டாக புரிய ஆரம்பிச்சு. இப்போ நிறைய பேர் டிராவல் பண்றது இல்லை போலான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் மதியம் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ஒரு இங்கே இருக்கிற ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். நாங்கள் லாஸ்ட் டைம் இங்கே வரும்போது நாங்கள் 4 மணி நேரம் வெயிட் பண்ணி இங்கே சீட்டு கிடைச்சது உட்காந்து சாப்பிட்டோம். பட் இப்போ நாங்கள் சாப்பிடும்போது நாங்கள் போய் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் சாப்பிட்டு பொறுமையாக எழுந்திரிச்சு வந்தோம். அது வரைக்கும் பெருசாக யாருமே இங்கே கெஸ்ட் வரல. அதாவது சாப்பிட்றதுக்கு டூரிஸ்ட்டோ இங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸோ பெருசாக யாரும் வரல. அதுக்கெல்லாம் என்ன ரீசன் சொல்லிட்டு அந்த கடை ஓனர்கிட்டே கேட்டிருந்தோம். அவரே சொல்லியிருந்தாரு. இப்போ ஆஃப்டர் லைன் சைடுக்கு வயநாடு எப்படி இருக்கு தம்பி? இப்போ வயநாடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் டூரிஸ்ட்டுகளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. டூரிஸ்ட்டுகளுக்கெல்லாம் கொஞ்சம் பயம் வந்து இருந்துச்சு, இன்னும் வயநாடு மொத்தமாக போயிடுச்சு அப்படின்ட்டு. இங்கே எதுவும் இல்லை, அப்படி எதுவும் இல்லை. இங்கே இந்த மேப்பாடிங்கிற ஊரில் சூழல் மலை கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. ஆனால் டோட்டலில் எந்த பிரச்சனையும் இல்லை. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா டோட்டல் வயநாடும் டிஸ்டர்பாக இருக்கு. நோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மக்கள் பயப்படுற மாதிரி எதுவும் இங்கே இல்லை. அது பயந்துட்டு அதிகமாக பேர் வராமல் இருக்காங்க. ஆனால் இங்கே பயப்படுறதுக்கான தேவையில்லை. எதுவுமே பிரச்சனை இல்லை. இங்கே எல்லாம் சேஃப். எல்லாம் டூரிஸ்ட் ஓப்பனாக இருக்கு. ஃபுல் சேஃப். எப்போவுமே இங்கே வராமல் இங்கே இருக்கலாம், போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. டூரிஸ்டுகளுக்கு இதோட நல்ல பிளேஸ் வேறு இல்லை. ஆமாம், அருமையான கிளைமேட்டு, அருமையான இடங்கள், நிறைய வந்தால் ஒரு 5-6 நாள் சுற்றி பார்க்கறதுக்கு அருமையாக இருந்துட்டு போகலாம். இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. தாராளமாக எல்லாருக்குமே வரலாம். ஆஃப்டர் லைன்ஸ்க்கு அப்புறம் பிஸ்னஸ் டோட்டல் டீப் கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் டிம் ஆயிடுச்சு. அது இந்த பயம் தான். இந்த இங்கே நியூஸுக்கு ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா அந்த வயநாடு மொத்தமாக போயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு இது கொடுத்துட்டாங்க இல்லையா? ஆமாம். அது என்னன்னா வெளியூர் ஆளுங்க வந்து அது நம்பிக்கிட்டு இங்கே என்னென்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு பயப்படுறாங்க. ஒரு ரொம்ப சின்ன பாட்டு தான், சின்ன ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த பிரச்சனை வந்து இருக்குது. எல்லாம் நார்மலாக தான் இருக்கு. ரொம்ப நார்மலாக இருக்கு. முதலோட இப்போ தான் நார்மலாக இருக்குன்னு சொல்லுங்களேன். ஏன்னா இப்போ வந்து ரொம்ப கூட்டம் கிடையாது.
அதனால வர கெஸ்ட்டுகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இங்கே சாப்பிட்றதுக்கெல்லாம் எனக்கு இந்த கடையில் ஏற விட முடியும், அந்த அவ்வளோ ஜனம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைலண்டாக நிம்மதியாக சாப்பிட்டு போகலாம். அப்புறம் எல்லா பிளேஸ்லையும் கொஞ்சம் ரஷ் கம்மியாக இருக்குது. இப்போ தான் வர்றதுக்கான ரொம்ப நல்ல டைம் இது. அதனால எல்லாருமே வாங்க. உங்கள் ஊர் ஜனங்கள் எல்லாருமே வந்து தானே நம்ம ஊர் நல்லா இருக்கும், எங்களுக்கும் நல்லா இருக்கும், எங்கள் பிஸ்னஸ் எல்லாம் நல்லா வரும் இல்லையா? அதனால எல்லாரும் கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆகணும். வாங்க. ஆமாம், வெல்கம், எல்லாருக்குமே வெல்கம். பட் இந்த கடையில் ஃபுட்டெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ சூப்பரான கடை. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்டான காஸ்ட்டில் இவ்வளோ ஃபுட்டு நான் கொடுக்குறது நான் வேற எங்கேயும் வயநாட்டில் இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டில் பார்த்ததில்ல. பட் அவ்வளோ சூப்பரான கடையிலே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு க்ரௌட் கம்மியாக இருந்துச்சு. அதுக்கு ரீசன் அவரே சொல்லியிருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு ரெசார்ட்டை பற்றி வீடியோ போட்டிருப்போம். அந்த ரெசார்ட்டில் நம்ம ஸ்டே பண்ணலாம் சொல்லி போயிருந்தோம். ஆல்மோஸ்ட் நம்ம எங்கே வீடியோ பண்ணோம்னா அங்கே இருக்கிற டீமோட நம்ம கான்டாக்டில் எப்பயுமே இருப்போம். நம்ம கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக் எப்படி இருக்குது, கமெண்ட்ஸ் தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதா, வந்து அது என்ன ரீசனாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் பேக் ட்ரெண்டில் செக் பண்ணுவோம். ஸோ வந்து எல்லாத்தோடையும் நாங்கள் ஏதாவது ட்ரிப் பண்ணி அளவு பேக்கேஜ் பண்ண ஓரளவு கான்டாக்ட்ஸில் தான் நம்ம இருப்போம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கிற டீம் கூட, நல்ல சர்வீஸ் பண்ணுற ஒரு டீம் கூட மட்டும் தான் நம்ம எப்பயுமே வந்துட்டு அவங்க நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு நம்ம ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம அந்த ரெசார்ட்லேயே ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அந்த ரெசார்ட் ஓனருமே தான் ஃபீல் பண்ணியிருந்தாரு. ஆஃப்டர் லேண்ட்ஸ்கேட் அப்புறம் ரொம்ப பாதிப்பில் இருக்குது வயநாடு, ஆனால் ரியலாக அங்கே நடந்ததே வேறன்னு சொல்லிட்டு அவர் சைடில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. இப்போ ஆஃப்டர் லேண்ட்ஸ்கேட் வயநாடு இப்போ எப்படி இருக்குது, தமிழ் மக்கள் இங்கே வராங்களா, நீங்கள் எப்படி அதை பாதிக்கப்பட்டிருக்கீங்க, ரெசார்ட்டோட ஓனராக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என் பேர் சஜீஷ். லேண்ட்ஸ்லைடுக்கு முன்னாடி இங்கே நிறைய தமிழ்நாடு கெஸ்ட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பயமாக இருக்குது. இங்கே லேண்ட்ஸ்லைடு எஃபெக்ட் பண்ணியது வயநாடு பார்டர் 2 வார்டு. பாக்கி எல்லா இடமும் சேஃபாக இருக்குது. இப்போ எல்லா டெஸ்டினேஷனும் ஓப்பன் ஆச்சு. உங்களை எல்லாரும் வயநாடு விசிட் பண்ணணும். சப்போர்ட் ஃபார் வயநாடு. இப்போ லேண்ட்ஸ்கேட் ஆஃப்டர் எவ்வளோ கெஸ்ட்டு குறைவாக இங்கே இருக்குது? சுத்தமாக வரது இல்லையா? சுத்தமே வராது. ஒன்லி தீபாவளி டைம் 1-2 கெஸ்ட் வந்தாச்சு. பாக்கி டைம் ஒன்றும் கெஸ்டே வராது. தீபாவளி டைம் நல்லா திறக்க கொடுக்குறீங்க. தீபாவளி இதுக்கு முன்னாடி வருஷம் தீபாவளி ஃபுல் கன்ஜஸ்ட் ஆயிடுச்சு தமிழ்நாடு கெஸ்ட். இப்போ வராது. எல்லாம் அந்த ஃபியர் தான். இந்த வயநாடு மொத்தம் போயிடுச்சு. வயநாடு மொத்தம் மீடியாஸ் எல்லாம் அதை மாதிரி ரிப்போர்ட் பண்ணி வயநாடு மொத்தம் எஃபெக்ட் ஆச்சு. ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு ஸ்மால் கிராமம் மட்டும் தான் பாதிக்கும். ஸ்மால் கிராமம் ப்ராக்டிக்கலாக எஃபெக்ட் ஆச்சு. பாக்கி எல்லா ஏரியும் சேஃபான ஏரியா. இங்கே மோஸ்ட்லி 70% பீப்புள் டூரிசம் டிபெண்ட். அதுக்கப்புறம் எல்லாரும் இப்போ கடை வச்சிருக்கு, ஹோட்டல் இருக்குது. அதாவது கூலி வேலை பண்ணுற அவரை இது எஃபெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ரொம்ப கஷ்டம் வயநாடு. உங்களை எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். ரிப்பீட் முன்ன எது மாதிரியா இருக்கு அந்த மாதிரி இப்போ வரணும். ஓகே, எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். இப்போ வயநாட்டில் இருக்க மேக்ஸிமம் எல்லாம் ஒரு ஸ்மால் டீ கடை வச்சிருக்கலாம், ஹோட்டல் வச்சிருக்கலாம், ரூம் பாயாக இருக்கலாம், எல்லாருமே இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆச்சு. இப்போ ஒரு ரிசோர்ட்னு டிபெண்ட் ஆகிட்டு அங்கே ஸ்டாஃப் இருக்கு, ஹோட்டல் இருக்கு, அவர் ஃபுட்டு எல்லாமே இப்போ பிஸ்னஸ் எங்கே இல்லை, காலி ஆயிருக்கு. கோவிட் மாதிரி இருக்கு. இங்கே எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். கெஸ்ட் வந்தாலும் வந்தில்லைங்களும் மெயின்டெனன்ஸ் பக்கா பண்ணணும். மக்கள் டிராவல் பண்ண ஆரம்பிச்சது மோஸ்ட்லி எல்லாமே எல்லாம் சால்வ் ஆகுது. மெயின்லி தமிழ்நாடு பீப்புள். பட் வயநாடு பொறுத்த இப்போ 100% சேஃப் தான். 100% சேஃப். எல்லா இடமும் சேஃப். இப்போ எல்லா டெஸ்டினேஷனும் ஓப்பன் ஆச்சு. ஓகே, சரி. நாம இது வரைக்கும் பேசின 2-3 பேருமே என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, ரியலாக இங்கே இருக்கிறது வேற, பட் மீடியாவில் கன்வே ஆனது வேற அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து ரொம்ப சேஃபாக இருக்குது, யார் வேணாலும் ட்ராவல் பண்ணலாம், இங்கே மலையெல்லாம் இப்போ சுத்தமாக எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. சரி, ஓகே சொல்லிட்டு நம்ம இன்டர்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஜீப் டிரைவர்கிட்ட பேசி அங்கே ஒரு இடத்துக்கு போகலான்னு போயிருந்தோம். போகிறப்ப சரி அவங்கள்ட்டையும் அவங்களோட கருத்துக்கள் கேட்போம், இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் அவங்க வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். நம்ம லாஸ்ட் இயர் செப்டம்பர் பார்த்தீங்கன்னா வயநாடு பற்றி வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோக்கு அப்புறம் நிறைய ஃபாலோவர்ஸ் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. அந்த ட்ரிப்லாம் மோஸ்ட்லி ஆப்ரேட் பண்ணது இவங்க 2 பேரும் தான். இவங்க தான் ஜீப்லாம் ப்ரொவைட் பண்ணது, சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப்டர் லேண்ட்ஸ்கேடுக்கு அப்புறம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, இப்போ வயநாடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோலே சொன்ன மாதிரி ஒரு 80% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து டூரிசம் டேரக்டாவோ இன்டெரக்டாவோ டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. இப்போ இவங்களும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம லேண்ட்ஸ்கேட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அந்த 1 வீக்கில் நிறைய இதை பற்றி பேசணும், நிறைய சப்போர்ட்ஸ் போனால் எல்லாம் ஓகே. பட் ஆனால் இப்போ அதெல்லாம் ப்ராப்ளமாக ரெக்கவர் ஆயிடுச்சு. இப்போ நாம பண்ண வேண்டியதுனா இவங்க நார்மலாக இவங்களுக்கான டூரிசம்க்கு பீப்புள் உள்ள வந்தாலே இவங்க சஃபர் இல்லாமல் இருப்பாங்க. இப்போ ரொம்ப இவங்க டிஸ்டர்ப் ஆகி தான் இருக்காங்க. இதை பற்றி இவங்க ஒரு சில வார்த்தைகள் அப்படின்னு கேட்போம். இப்போ லேண்ட்ஸ்கேடுக்கு அப்புறம் உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குது, பாதிக்கப்பட்டிருக்கா இல்லை நார்மலாக இருக்கீங்களா? இப்போ கம்மியாக குறவாச்சு. இப்போ சின்ன இடம் நிறுத்தம் வந்துச்சு, எல்லாம் போயிட்டு அது கொஞ்சம் சின்ன இடம் மட்டும்தான். அண்ணா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அது பாதிக்கப்பட்டதுமா சின்ன இடம் தான், வயநாடு முழுசும் டிஸ்டர்ப் ஆகலை, பட் நிறைய பேர் ஃபேர் ஆகி வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நியூஸ்லெல்லாம் வயநாடு துரந்தம்னு പറഞ്ഞാൽ அப்படியே ஸ்ப்ரெண்டாகி போய் அதினாலே டூரிஸ்டுகள் எல்லாம் குறவாகி போச்சு. இப்போ நீங்கள் இப்போ வீக்லி எத்தனை ட்ரிப் இதுக்கு முன்னாடி லேண்ட்ஸ்கேடுக்கு முன்னாடி ஓட்டுவீங்க, இப்போ எத்தனை ட்ரிப் ஆப்ரேட் பண்ணுறீங்க? ഇപ്പോൾ ഓട്ടം മൊത്തം കമ്മിയാണ്. ഇപ്പോൾ പിന്നെ നമ്മളെ ഫ്രണ്ട് ഇവരെല്ലാം ചേർത്ത് എല്ലാം ടൂറിസ്റ്റ് മേഖല ഞങ്ങൾ ടെലിഫോൺ അടിച്ച് ഇതെല്ലാം മുടിച്ച് ഇപ്പോൾ ടൂറിസ്റ്റുകളെല്ലാം ഊരിലേക്ക് വരാൻ சொன்னேன். ஆனால் பழைய பிஸ்னஸ் இல்லை,
டோட்டலாகவே ப்ராப்ளமாக இருக்கு. ப்ராப்ளம் சுனில் சேட்டா, உங்கள் ஃபீட்பேக் எல்லாம் எப்படி இருக்கு? இப்போ மக்கள் தைரியமாக இங்கே திருப்பி ட்ராவல் பண்ணலாமா? நமக்கு இப்போ டூரிஸ்ட் கம்மியாக இப்போ கொஞ்சம் கெஸ்ட் வருது. இப்போ இதுக்கு முன்னாடிയൊക്കെ இப்போ ஒரு 1.5 மாதம் டூரிஸ்டே இல்லை. அந்த சின்ன இடம் மாத்திரம் ஃப்ளாக் போட்டியாச்சு. அது மொத்தமாக வயநாடுன்னு சொல்லி அதுக்காக டூரிஸ்ட் கம்மியாச்சு. இப்போ நல்ல பாதிக்கப்பட்டது മേപ്പാടി ചൂരൽമല അങ്ങ് ഒരു 6-7 ഏക്കർ സ്ഥലം മാത്രം. അത് മൊത്തമാ വയനാട് എന്ന് சொன்ன ടൂറിസ്റ്റ് എല്ലാം പേടിച്ച് ആരും பயந்து வச்சு. ஆனால் வயநாடுங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட் பெரிய பாதிக்கப்பட்டது 6 to 7 ஏக்கர்ஸ். இப்போ ஆனால் எல்லாரும் ഇല്ല ഇപ്പൊ എല്ലാം ഓപ്പൺ പിള്ളേരെ കണ്ട് സൂചിപ്പാറ ടൂറിസ്റ്റ് മേഖല ഏകദേശം എല്ലാം ഇപ്പം கொஞ்சம் ഗസ്റ്റ് വരുത്. ഇപ്പോൾ വയനാട് സംബന്ധിച്ച് ഒരു കുഴപ്പമൊന്നുമില്ല. ഇപ്പം നല്ല ക്ലിയർ ആണ്. പേടിക്കാനോ പിടിക്കാനോ ഒന്നുമില്ല. നല്ല സേഫ്റ്റി ആയിട്ട് ഇപ്പോൾ ധൈര്യത്തിൽ കയറി വരാം. മദ്രാസ്, ചെന്നൈ, ബാംഗ്ലൂർ, മൈസൂർ എല്ലാവർക്കും ടൂറിസ്റ്റുകൾക്കും കയറി വരാം വയനാട് மேப்பாடியிலோட்டு. அவங்க சைட்லேருந்து ஒரு ஃபீலிங்ஸ் சொன்னாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டே டு டேல வந்துட்டு ஒரு நாளைக்கு ஜீப் போனால் தான் அவங்களுக்கு இன்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற பீப்பிள்ஸ் அவங்களே வந்து ரொம்ப சஃபரில் இருக்காங்க. அது இப்போ லாஸ்ட் ஒரு 1 வீக் கூட பரவாயில்ல, ஒரு 2-3 கஸ்டமர்ஸ் வந்து இந்த வீக் வந்தாங்க. லாஸ்ட் 2 மந்த் முன்னாடி ஒருத்தர் கூட வரலாங்க, ரொம்ப சஃபரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. சொல்ல போனால் வயநாட்டில் டிஸ்ட்ராய்ட் ஆனப்போ அந்த இன்சிடென்ட் நடந்தப்போ எவ்வளோ ஒரு பாதிப்பு இருந்துச்சோ அதை விட இப்போ பல மடங்கு பாதிப்பில் இப்போ இங்கே இருக்கிற டூரிஸ்ட் சார்ந்து இருக்கிற மக்கள்ஸ் இருக்காங்க. நாங்கள் உண்மையாக அங்கே போன நோக்கமே வேறு. ஒரு 2 ரிட்டர்ன் ஸ்பாட் எடுத்து வீடியோ எடுத்துட்டு அதெல்லாம் கவர் பண்ணி ஒரு பேக்கேஜ் மாதிரி வீடியோ பண்ணலாம். இல்லை இங்கே இருக்கிற ரிட்டர்ன் ஸ்பேஸ் வச்சு நம்ம வீடியோஸ் மேக் பண்ணலாம். ரிட்டர்ன் ஸ்பாட் வயநாடு ஒரு கான்செப்ட் வீடியோ பண்ணலாம் தான் அங்கே போயிருந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் நாங்கள் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களை வந்து டோட்டலாக வந்துட்டு நாங்கள் இந்த வீடியோவை இப்போதைக்கு பண்ண வேணாம், இங்கே ரியலாக இருக்க பிரச்சனை என்ன அதை பற்றி சின்னதாக நம்ம சைடில் ஒரு சப்போர்ட் பண்ணுமா வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். செகண்ட் டே மார்னிங் பார்த்தா இங்கே ஃபேமஸாக ஒரு ஃபுட் ஷாப் இருக்குது. எல்லாமே நாடன் ஃபுட் கிடைக்குன்னு சொல்லிட்டு இந்த ரெசார்ட் ஓனர் வந்து எங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருந்தாரு. நாடன் ஃபுட் பார்த்தா ட்ரெடிஷனல் ஃபுட், அது ஒரு சைனீஸ் ஐட்டமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் இல்லாமல் ஒரு பழைய ஸ்டைலில் இருக்க கண்ட்ரி சைடு ஃபுட்டே வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போயிருந்தாரு. அங்கே கேரளா பீப்புள் வந்து ட்ரெடிஷனலான ஃபுட்டு சாப்பிடுவாங்க. எல்லா ஃபுட்டுமே ஃபேமஸாக இருந்தது. கப்ப கடலை கறியாக இருக்கட்டும், நூல் புட்டுன்னு சொல்கிற இடியாப்பமாக இருக்கட்டும், அவங்க சுடு கஞ்சின்னு சொல்லிட்டு ஒன்று சாப்பிடுவாங்க. அந்த கஞ்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருந்தது. எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. பட் நாங்கள் அங்கேயும் நோட் பண்ணி பார்த்தோம், அங்கேயும் பெருசாக க்ரௌட் இல்லை. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 மெம்பர்ஸ் தான் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. பட் இந்த கடை வந்து எப்பயுமே ரஷ்ஷாக இருக்க மாதிரி ஒரு கடைன்னு சொல்லியிருந்தாங்க. சரி சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் கிட்ட பேசும்போது அவங்க இதை தான் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ டூரிஸ்ட் யாரும் வரல அப்படி மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அவங்க என்ன ஃபீல் பண்ண நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்க. വയനാട് എന്ന് പറഞ്ഞാൽ ടൂറിസ്റ്റ് പ്ലേസ് ആണ്. അപ്പോൾ കൂടുതലും അങ്ങനെ ആണ് ഞങ്ങളെ എല്ലാ ഭാഗത്തു നിന്നുള്ള ആൾക്കാർ വരുന്നതുകൊണ്ടാണ് ഞങ്ങളൊക്കെ ജീവിച്ചു പോകുന്നത്. അപ്പോൾ ഈ ഒരു ദുരന്തം ഉണ്ടായി, കഴിഞ്ഞ മഴക്കാലത്ത് ഒരു ദുരന്തം ഉണ്ടായി. ഉരുൾപൊട്ടൽ കുറച്ച് ആൾ നഷ്ടമൊക്കെ വന്ന് പ്രകൃതി അതിനോടനുബന്ധിച്ച് ടൂറിസ്റ്റുകൾ വരാണ്ടായി എന്ന് പറഞ്ഞാൽ വളരെയധികം അവർക്ക് ഒരു ചെറിയ ഒരു എഫക്റ്റഡ് ഏരിയ എന്ന് പറഞ്ഞ ഒരു ചെറിയ പ്രദേശമേ ഉള്ളൂ. പക്ഷേങ്കിൽ വയനാട് ദുരന്തം എന്ന് പറഞ്ഞാണ് അതിൽ മറ്റ് അതർ സ്റ്റേറ്റുകളിലുള്ള ആൾക്കാർക്കൊക്കെ പേടിയായി. താങ്ക്സ് വന്നതിന് താങ്ക്സ്. ഞങ്ങൾ ஃபுட்டு ஆல்மோஸ்ட் வயநாட்டில் இருக்க எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் நாங்கள் பேசி பார்த்துருவோம். எல்லாமே ஃபீல் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா வந்துட்டு இப்போ அவங்களே ட்ராவல் பண்ண வயநாடு முன் வந்தாலும் அவங்க வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் நாங்கள் ஏன் போய்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு மீடியாவில் பார்த்துட்டு ஓல் வயநாடு டிஸ்ட்ராக்ட் ஆனது நினச்சதா இருக்கட்டும், இப்படி தான் நினைக்கிறாங்க. பட் ஆனால் வயநாட்டில் டிஸ்ட்ராக்ட் ஆன பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 10 ஏக்கர் தான் இருக்கும். பட் வயநாடுங்கிறது முன்னே சொன்ன மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட். இங்கே இன்னும் நிறைய ஸ்பாட் ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 days வந்தால் கூட அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இங்கே உள்ள இருக்குது. சேம் டைம் இப்போ இங்கே நிறைய க்ரௌட் வராதனால பார்த்தீங்கன்னா இங்கே சில ரெசார்ட்ஸில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் வீடியோ பண்ண ட்ரிப் டிரைவர்ட்டியாக இருக்கட்டும், இல்லை ரெசார்ட்ஸ் கொண்டாட்டியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பேசிட்டு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணி சொல்லுங்கள், நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சப்போர்ட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவங்க டிஸ்கவுண்ட் கேட்டிருந்தோம். அவங்களும் சில டிஸ்கவுண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்ரேட்டர்ஸோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது. நீங்கள் கால் பண்ணுங்கள். மற்ற டைம் இருந்த ப்ரைஸிங்கோட இப்போ வந்து கம்மியாக கொடுப்பாங்க. நீங்கள் இப்போ புக் பண்ணுற டேட்டை பொறுத்து அவங்க வந்து பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துருக்க உங்களால் வந்துட்டு ட்ராவல் பண்ணுற மனநிலையில் இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் இது ஷேர் பண்ணுற மூலம் அந்த பீப்புள்ஸ் வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் கிடைச்சா அவங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ உங்களால் முடிஞ்சது உடனே நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணுற பிளான் தான் இந்த சைடு ட்ராவல் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். அப்படிலாம் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ராவல் பண்ண வில்லிங்க இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இங்கே இருக்கிற பீப்புள்ஸ்க்கு இது கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பாக தான் இருக்கும். சேம் டைம் இங்கே நிறைய புது கேம்ஸ் கூட அட்வான்ஸ் கேம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பற்றி வீடியோ வேணா சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் என்ன மைண்டில் இங்கே வீடியோ எடுக்க போனோமோ அந்த வீடியோஸ் திருப்பி நாங்கள் ப்ராப்பராக மேக் பண்ணி வீடியோஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக யாட்டி அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்டது கிடையாது. பட் இந்த வீடியோ ஷேர் பண்ணுற மூலம் நிறைய பேர் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ மட்டும் மறக்காம ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு பேச பற்றி கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.